இருக்கிறோம். அதனை நீங்கள் பகுதி பகுதிகளாக பிரித்து வைத்தீர்கள். அதில் சிலவற்றை வெளிப்படுத்துகின்றீர்கள், பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகின்றீர்கள். இவனுங்க வாய் விட்டானுங்க. இப்போ போய் அங்கே குறைசிகள்கிட்ட, யார்? யூதர்கள். அல்லாஹ் எந்த வேதத்தையும் இறக்கலன்ட்டு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணால், அந்த வேதம் நான் இறக்குனேன்னு மட்டும் சொல்லலை, இவங்க வண்டவாளத்தையும் தண்டவாளம் ஏற்றுறான். என்ன சொல்கிறான்? மொதல் ஆர்கியூமெண்ட்டு மூசா நபியை பற்றி சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதில் நான் தெளிவாக வழிகாட்டியிருந்தேன், அது உண்மைதான். அதில் வழிகாட்டுதல் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த வேதத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதனை நீங்கள் பகுதி பகுதிகளாக பிரித்து வைத்தீர்கள். இது எப்படி வச்சுருந்தாங்க அவங்கன்னா, தௌராத்தை ஒரே புக்காக அவங்க வச்சுருக்கல. இன்றைக்கி நம்ம குரான் வச்சுருக்கிறோம்ல, இன்றைக்கி இவங்களும் பைபிளாக வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரே புத்தகமாக அவங்க வச்சுருக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூறாவாக வச்சுருந்தாங்க. ஒரு அத்தியாயமாக அப்படியே கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் அவங்களுக்கு என்ன வசதி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களால முடிஞ்சால் எந்த வசனத்தில் அவங்களுக்கு சாதகமாக இருக்குதோ அதை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டாந்து இன்னி வேதம் ஓதுவானு. எது அவங்களுக்கு பாதகமாக இருக்கோ அது அவங்களுடைய பெட்டியிலே தூங்கும். அதே மாதிரி எல்லாரும் தொடர மாதிரி ஆக்சஸ் அவங்ககிட்ட இருக்காது. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதனை நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்து வச்சிங்க. ஏண்டா வேதம் நான் கொடுத்தேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? கட் பண்ணி ஒரு கேக்கு ரவுண்டாக கொடுக்கணும், அதை பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக பிரித்து வச்சிட்டீங்க. அதை சொல்கிறான் அல்லாஹ். சொல்லிவிட்டு சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள். சிலர்னா என்ன? கொஞ்சுண்டு, கொஞ்சமாக தான் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க, பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகின்றீர்கள். இன்றைக்கி முஸ்லீம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? குரானில் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு எத்தனை வசனங்கள் இருக்குது? ஒரு 50-55 வசனங்கள் இருக்குது. நோன்பு வையுங்கள்னு எத்தனை வசனங்கள் இருக்குது? ஒரு 5-6 வசனம் இருக்கும். ஹஜ்ஜு செய்யுங்கள்னு எத்தனை வசனம் இருக்குது? ஒரு 3-4 வசனம் இருக்கும். புரியுதா? பொய் பேசாதீர்கள், திருடாதீர்கள், இது மாதிரியெல்லாம் வசனம் எடுத்தோம்னா மொத்தமாக ஒரு 500 வசனத்துக்குள்ளே அடக்கிடலாம். மீதி 6000 சில்லற வசனம். அந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுறது? அது என்ன பேசுதுன்னு யாருக்காவது தெரியுமா? உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியுமா? முஸ்லீம்களுக்கே கூட தெரியாது. ஆனால் ஓப்பன், இதில் என்ன கூத்து, அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சாங்க. இன்றைக்கி ஓப்பனாக வச்சுருக்கோம். ஆனால் அதோடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் விளங்கக்கூடிய வகையில் இல்லை. அது அரபி மொழி இருக்குது, அது அந்நிய மொழியாக இருக்குது. மொழிபெயர்ப்பு படித்தா கூட அது நமக்கு முழு விஷயம் அதில் எடுக்க முடியறதில்ல. இதுதான் இவங்க ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்கங்கிறது தான் ஈசா நபியும் சொல்கிறாங்க. இதில் பைபிளில் லூக்காவில் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில் 16வது வசனம், எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை. விளக்கை ஏற்றி வச்சு ஒரு தேக்சி போட்டு யாராவது மூடி வச்சுருவானா? ஈசா நபி கேட்குறாங்க. கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. கட்டிலுக்கு கீழே அடியில் ஒரு ஸ்டூலுக்கு அந்த அடியில் வச்சுட்டாங்களே, உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பார். விளக்கு தண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்தந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் மேலே ஒரு ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. அது மேலே அப்படி அந்த லாண்டேன் விளக்கை அப்படி வைப்பாங்க. வேதம்ங்கிறது இதை என்ன சொல்கிறாரு? ஈசா நபி சொல்கிறார், வேதம்னா எப்படி வச்சுருக்கணும், அது ஒரு வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியது. இன்றைக்கி குரானை நாம் இன்றைக்கி எப்படி கொண்டு போகணும்? மக்கள் மத்தியில் உலகத்துக்கே வழிகாட்டுதலாக நம்ம கொண்டு போகணும். இவங்க விரும்பாத சட்டம், முன்னறிவிப்பு, இவங்களுடைய அந்த தீமைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறது? ஒழிச்சு வச்சிடுறது. அதே மாதிரி அவங்க எப்படி வேதத்தை மறைச்சி வச்சாங்க அப்படின்னா, வேதம்ங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்காது காப்பி. அவங்க என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, இதை தொடுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதனால் அது யார்கிட்ட இருக்கணும்? பப்ளிக்கிட்ட இருக்கக்கூடாது, மத குருமார்கள்ட்ட மட்டும்தான் இருக்கணும். அதனால் எல்லாருக்குமே அது ஆக்சஸ் கிடையாது.